பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் என்பது மாசி மாத கடைசி ஞாயிற்று முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்று வரை 28 நாட்கள் அம்மன் உண்ணாமல் இளநீர், பானகம், துள்ளு மாவு மட்டும் அருந்தி உலக நன்மைக்காக கடைபிடிக்கும் நோன்பாகும். இந்த காலத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. பக்தர்கள் பூச்சொரிதல் விழா நடத்தி அம்மனை வழிபடுவர். அம்மன் பச்சையாக உணவு உட்கொள்ளாமல் விரதமிருப்பதால் இந்த காலத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பூச்சொரிதல் விழாவிற்கு பிறகு அம்மனுக்கு தேங்காய் தண்ணீர், இளநீர், பானகம், துள்ளு மாவு மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும். சிறப்பு: உலக நலம் வேண்டி சிவபெருமானை நோக்கி அம்மன் தவம் இருப்பதாக ஐதீகம். இந்த 28 நாட்கள் அம்மன் மிகவும் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருவாள். அன்னை சமயபுரத்து மாரியம்மன் 28 நாட்கள் உணவு அருந்தாமல் தண்ணீரில் மட்டும் இருந்து உலக நன்மைக்காக தனது உடலை துயரம் கொடுத்து நோன்பிருப்பாள். வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பக்தர்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதமிருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன். உலக மக்களின் நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மன் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள், தீவினைகள் அணுகாதிருக்க, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதமிருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன். இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். இந்த பச்சை பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும். சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினம்தோறும் 6 கால பூஜையில் 6 தளிகை நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களைத்தான் தளிகை என்று சொல்லுவார்கள். இந்த 28 நாளில் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடக்கும். இந்த பூச்சொரிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பார்கள். அப்படி நாம் கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும்போது நல்லது நடக்கும். மார்ச் மாதம் 8, 15, 22, 29, ஏப்ரல் 5 இந்த 5 தேதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலும் பூச்சொரிதல் விழா நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைமை பீடமானதுதான் சமயபுரமாகும். சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம். கோவிலில் எழுந்துள்ளியுள்ள மகா மாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக விக்கிரசிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன், தங்க திருமுடியுடன், குங்கும நிற மேனியில், நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச, வைரக் கம்மல்களும் வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனைப் போல் ஜொலித்து, கண்களில் அருளொளி பாவித்து, அன்னைக்கு அன்னையாய் ஆதிமுதல் ஆதார சக்தியாய் அருள்பாலிக்கிறார். நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரித்து அருள்பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் இருக்கும் அம்மனை அம்மாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும். இந்த வருடம் ஏப்ரல் 14, 2026 திருத்தேர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.